Hello all. So welcome back to this video. In the video la நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட டிஃபரண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச டைப்ஸ் தான் இருந்தாலும் நான் அப்படியே உங்களுக்கு பிரஷ் அப் பண்ணிக்கிட்டே வர போறேன். நான் क्वेश्चन கேட்க நீங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு 9 to 10 டைப்ஸ் இருக்கு. எக்ஸாம் ஓரியன்டா நம்ம எப்படி போலாம்னா எதுல இருந்து क्वेश्चंस அதிகமா கேட்கப்படுதோ அந்த டைப்ஸை நல்லா டீடைல்டா பார்க்கலாம். மற்ற டைப்ஸ் எல்லாத்தையும் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருந்தேன். எப்போதுமே நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கொஸ்டினை நான் கேட்கிறேன். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்படி பாக்ஸ் போட்டா என்ன அர்த்தம்? பாக்ஸ் போட்டா மெயின் மெமரின்னு அர்த்தமா? ரைட். ஸோ அந்த மெயின் மெமரி எப்படி ஸ்பிளிட் அப் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அதுதான் நான் இங்க ரீகேப் பண்றேன். ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கும். ஒன்னு யூசர் ஏரியா, இந்த இடத்துல இருக்கிறது சிஸ்டம் ஏரியா ஆர் ஓஎஸ் ஓட கோட்ஸ் அங்க ரன் ஆக போகுது இல்லையா, பூட் ஆக போற விஷயங்கள் எல்லாமே ஒன்ஸ் நான் பவர் பட்டன் அழுத்தி எனக்கு பூட் ஆகும் போது நடக்கிற வேலை எல்லாமே சிஸ்டம் ஏரியால இருந்து எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் இததான் நம்ம கர்னல் மோட் அப்படின்னு சொல்லுவோம். யூசர் ஏரியால இருக்கிற இந்த யூசர் ப்ரோக்ராம் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்னிப் பண்ற டூல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே எங்க இருக்கும்னா யூசர் அப்ளிகேஷன் வில் பி ஆன் யூசர் ஏரியா. கிளியர்? இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஒண்ணுமே விஷயமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்புக்குள்ள நம்ம போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா பேட்ச் சிஸ்டம். பேட்ச் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? 2022-24 பேட்ச், 2024 பேட்ச் அப்படின்னு சொன்னா சில செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த ஒரு பேட்ச், அந்த ஒரு ஸ்பிளிட் அப் மட்டும் தனியா சொல்றோம் இல்லையா, அதுதான் பேட்ச் பேட்சா எக்ஸிக்யூட் பண்றது. ஸோ பேட்ச் அப்படிங்கிறது விச் இஸ் நத்திங் பட் நம்ம ப்ரோக்ராமிங் லெவல்ல சொல்லும் பொழுது ஜாப் அப்படின்னு சொல்லுவோம், ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ பேட்ச் சிஸ்டம் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல யார் யார் இருப்பாங்க, அந்த பேட்ச்க்குள்ள யார் யார் பிரசன்ட் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற கொஸ்டின் அரைஸ் ஆகுது இல்ல உங்க மைண்ட்ல. சோ அதுக்கு நான் யார் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர் இருப்பான். சரியா? யூசர் இருப்பான். அவன் தான் இந்த ஜாபை கொடுக்க போறவன், டாஸ்க கொடுக்க போறவன். யாருக்கிட்ட கொடுப்பான் யோசிச்சு பாருங்க. ஓஎஸ் தான் இந்த வேலையை செய்யணும். ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிருப்பாருன்னா ஒரு ஆப்பரேட்டர் இருப்பாரு, கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர் இந்த இடத்துல பிரசன்ட் ஆகி இருப்பார். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கும்னா என்னோட ஆக்சுவல் அந்த ரெக்டாங்கிள் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, இந்த இடத்துல என்னோட மெயின் மெமரி இருக்கும். இங்கதான் ஓஎஸ்கான கோட் எல்லாமே இங்க ரைட் அப் ஆகி இருக்கும். இந்த இடத்துல யூசரோட ப்ரோக்ராம் இருக்கும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா நான் அப்படியே ஃப்ளோவா சொல்றேன் பாருங்க, ஃப்ளோ டயக்ராமா. யூசர் ஆர் ஜாப், யூசர் என்ன பண்றான்னா ஜாபை கொண்டு போய் ஆபரேட்டர் கிட்ட எனக்கு இந்த டாஸ்க பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபரேட்டர் கிட்ட அசைன் பண்ணி முடிச்சிடுறான். சரியா? இங்க கொடுத்துடுறான். இவன் கொடுத்த உடனே இந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் என்ன பண்றாருன்னா அத வந்து இந்த சிஸ்டம்குள்ள ஃபீட் பண்ணணும் இல்லையா, அவர் தான் மேனுவலா இன்புட்டை ஃபீட் பண்றாரு. அந்த இன்புட் என்ன ஃபார்மேட்ல பண்றாரு அப்படின்னா த்ரூ பஞ்ச் கார்ட்ஸ் வழியால கொடுக்கிறார். த்ரூ பஞ்ச் கார்ட்ஸ் வழியால அந்த இன்புட்டை கொடுக்கிறார். ஓகே, இதை நீங்க வந்து எப்படி இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா நம்ம பிரிண்ட் அவுட் கொடுப்போம் இல்லையா கடையில கொண்டு போய், அந்த பிரிண்ட் அவுட் கொடுத்த உடனே அந்த வந்திருக்கிற எக்ஸ் கஸ்டமருங்கிறவன் தான் யூசர். அவன் அந்த பேப்பரை கொடுக்குறான். யார் வாங்கி அந்த மிஷின்ல பண்றா? அந்த ஆபரேட்டர் தானே வாங்கி உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்குறாரு. அதுதான் இந்த இடத்துல இந்த ஆபரேட்டர். நம்ம கொடுக்குற அந்த இன்புட் அந்த இடத்துல ஸ்கேன் ஆகுது இல்லையா, அதுதான் அந்த த்ரூ பஞ்ச் கார்ட்ஸ் வழியால நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கொடுத்த அந்த இன்புட் இருக்குல்ல அது வந்து ப்ரோக்ராமா கன்வெர்ட் ஆகி அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி திரும்ப யூசர் கிட்ட போகும். யார் வழியாலன்னா யார் கொடுத்தாங்களோ அவங்கிட்ட ஒப்படைச்சிருவோம். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க உள்ளேந்து உங்களுக்கு ஆபரேட்டர் கிட்ட தான் கையில வரும். ஆபரேட்டர் கிட்ட இருந்து தான் யூசருக்கு போகும் ஆர் கஸ்டமருக்கு போகும். இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா கஸ்டமருக்கும்
அந்த ஸ்கேன் பண்ற டிவைஸுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? டைரக்ட் கம்யூனிகேஷன் இல்ல இல்லையா? சோ அப்ப இதுல நான் என்ன ப்ரூவ் பண்றேன்னா யூசருக்கும் இந்த சிஸ்டமுக்குமான இன்டராக்ஷன் இருக்காது. இன் பேட்ச் சிஸ்டம் நோ இன்டராக்ஷன். சோ அப்ப இன்டராக்ஷன் எப்படிதான் நடக்குது? த்ரூ கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் வழியா தான், இன்டர்மீடியேட்டர் வழியா தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் அவுட் ஆகுது. கிளியர்? இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? இதுதான் பேட்ச் சிஸ்டம். இப்போ நான் கொஸ்டின் கேட்கிறேன் உங்களை, இதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு? ஏன் நம்ம இந்த மெத்தட்ல இருந்து அடுத்த டைப்புக்கு போறோம்? ரைட்? ஒரு ஜாபா தான் வைக்க முடியும். ஒரு ஜாப் முடிச்சு அது ஆபரேட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஸ்கேன் பண்ணி முடிச்சு அந்த ஃபைலை எடுத்து பேப்பரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த யூசர் கொண்டு போய் கொடுக்குறான். சரி, இதனால உங்களுக்கு அந்த ஸ்கேனிங் டிவைஸ் ஐடலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ தானே, ஐடலா தானே இருக்கு. அவன் வேற யூசர் இதே நேரத்துல அந்த வேலை நடந்துட்டு இருக்கும் போது அங்க ஏதோ தேவைப்படும் பொழுது இன்னொரு யூசரை எடுத்து நீங்க அந்த மிஷின்ல வச்சு ஸ்கேன் பண்ணிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும் இல்லையா? சோ அப்ப சிபியு இந்த இடத்துல ஐடலா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, பிரகாசமா இருக்கு. இதனால யூட்டிலைசேஷன் என்ன ஆகும்? யூட்டிலைசேஷன் சிபியு ஐடல்னஸ் இன்க்ரீஸ் ஆக யூட்டிலைசேஷன் யூஸ் பண்றது குறைஞ்சு போயிடும் இல்லையா? அதுதான் யூட்டிலைசேஷன் will get decreased. அப்புறம் இன்னொரு क्वेश्चन, த்ரூபுட் என்ன ஆகும்? த்ரூபுட் என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறேன். த்ரூபுட்னா என்ன மேம் அப்படின்னு நீங்க என்ன ஒரு क्वेश्चन கேக்குறது காதுல விழுது. நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் gets executed in time. அதுதான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா த்ரூபுட் அப்படின்னு சொல்லுவோம். சோ எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எவ்வளோ நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாஸ்டா பண்ணி முடிக்கிறீங்களோ அதுதான் த்ரூபுட். சரியா? சோ இப்ப த்ரூபுட் என்னதான் ஆகும்? சிஸ்டம் ஐடல்னஸ் அதிகமாகிறதுனால த்ரூபுட் will get dropped. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இன்டராக்ஷன்ஸ் இருக்கா? யூசருக்கும் சிஸ்டம்க்கும் நோ இன்டராக்டிவ்னஸ். This is my first drawback. ஓகே, அடுத்து லாஸ்ட், இதுல ஒரு யூசர் போறான், அவன் முடிச்சு அந்த கஸ்டமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் கஸ்டமரோட எடுத்து நான் வைக்கிறேன். சோ அதனால இந்த இடத்துல ஷெட்யூலிங் பண்றதுக்கோ இல்ல இவன் ஒரு 100 பக்கம் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கான், பின்னாடி இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் 5 பக்கம் 6 பக்கம் தான் வச்சிருக்காங்க. நான் நினைச்சிருந்தா ஷெட்யூலிங் பண்ணிருந்தா அந்த 5 பேரை முடிச்சிருக்கலாம்ல, 5 பக்கம் தான் கேட்டவனை முடிச்சிருக்கலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி எந்த வாய்ப்புமே இல்லை. இந்த 100 பக்கம் முடிக்கிற வரைக்கும் அவன் என்னதான் பண்ணும்? வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சோ அப்ப ஷெட்யூலிங் பண்ண முடியாது. ப்ரீஎம்ஷன், அவனை விட்டுட்டு அவன்கிட்ட போக முடியாது. அதாவது 100 பேஜஸ் வச்சிருக்கிறவனை விட்டுட்டு நம்மளால 5 பேஜஸ் வச்சிருக்கிறவனை போய் நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்க முடியாது. ஸோ அப்ப ப்ரீஎம்ஷன், ப்ரையாரிட்டி, ஷெட்யூலிங் இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் இந்த பேட்ச் சிஸ்டமோட மிகப்பெரிய டிராபேக். ஓகே, பேட்ச் சிஸ்டம்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஜெராக்ஸ் மெஷினோட எக்ஸாம்பிள ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படியே கான்செப்ட் கண்ணில் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? நெக்ஸ்ட் டைப் போலாமா? நெக்ஸ்ட் டைப், இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நான் எங்க போறேன்னா மல்டி ப்ரோக்ராமிங் ஆபரேட்டிங் சிஸ்டம்க்கு போறேன். மல்டி ப்ரோக்ராமிங் ஆபரேட்டிங் சிஸ்டம். இதுல என்ன ஆகும்னா நான் இந்த ரெக்டாங்கிள் போட்டுட்டு இருக்கேன் இல்லையா, அதை நான் இந்த ஓஎஸ் கிளாஸ முடிக்கிற வரைக்கும், இந்த ஓஎஸ் சாப்டர் முடிக்கிற வரைக்கும் கேட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் யார் இருப்பா? ஓஎஸ். சரி, பேட்ச்ல ஒரு ப்ரோக்ராம் தான் ஒரு நேரத்துல எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஒரு பி தான் நம்ம அங்க போட்டிருப்போம். இந்த இடத்துல என்ன ஆகும்? யூசரோட ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அப்ப P1, P2, P3ன்னு நிறைய ஜாப்ஸை இங்க ஸ்டோர் பண்ணுவீங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட யூசரோட அப்ளிகேஷன் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப யூசரோட அப்ளிகேஷன், தட் இஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸா இருக்கட்டும், ஸ்னிப்பிங் டூலா இருக்கட்டும், ஆர் பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் நம்மள்கிட்ட இருக்கு இல்லையா, அப்ளிகேஷன்ஸ் யூசர் பண்ண போறது, அது எல்லாமே மெயின் மெமரி இந்த குட்டிக்குள்ளியா இருக்கும். யோசிச்சு பாருங்க. நோ,
எல்லாமே எங்கதான் இருக்கும், ஓபிஜே ஃபைலா போய் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் செகண்டரி ஸ்டோரேஜ்க்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்ட் தானே? செகண்டரி ஸ்டோரேஜ், அதாவது நான் டிஸ்க் டிரா பண்ணேன்னா இனிமேல் இப்படிதான் நான் டிரா பண்ணுவேன். திஸ் இஸ் மை டிஸ்க். டிஸ்க்ல இருக்கும். ஸோ P1 P2 அப்படிங்கிறது எல்லாமே இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். சரியா? எப்போ தேவையோ அப்போதான் என்ன ஆகும்னா இந்த மெயின் மெமரி ஸ்பேஸுக்கு வரும். ஸோ செகண்டரியிலேருந்து மெயின் மெமரிக்கு புஷ் ஆகும். இதுதான் மெயின் மெமரி. ஸோ அங்க போட்ட மாதிரி ஓஎஸ் இருக்கும். P1 P2 P3 P4ன்னு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கோம். இது என்ன ஆகும்னா மெயின் மெமரியிலேருந்து டேட்டாவை எடுத்து சிபியூ கிட்ட அந்த ப்ராசஸ் எடுத்து நம்ம இந்த இடத்துல ரன் பண்ணுவோம். இதுக்கு யார் வேணும்னா ஷெட்யூலிங் அல்காரிதம் வேணும், அடுத்து ப்ரீஎம்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஞாபகம் வருது. அங்க இருக்கிற டிராபேக் எல்லாத்தையும் இங்க ஓவர் கம் பண்ண ட்ரை பண்றோம். அவ்வளவுதான். சரி, இப்போ இதுல 2 வார்த்தை ரொம்ப ரிப்பீட்டடா உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஷெட்யூலிங்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் நான் ப்ரீஎம்டிவ். அதோட ப்ராசஸர் நான் ப்ரீஎம்ஷனை ஃபாலோ பண்ணலாம், ப்ரீஎம்ஷனை ஃபாலோ பண்ணலாம். என்னைக்குமே இந்த மாதிரி 2 விஷயம் இருந்தா யாராவது ஒருத்தரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இப்போ வந்து ப்ரீஎம்ஷன் அப்படின்னா என்னன்னா ரொம்ப விஐபி மாதிரி, விஐபி ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். சோ விஐபினா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், உங்களுக்கு தெரியும். அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள விஐபி வரும்பொழுது என்ன ஆயிடும்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மோடி சார் வந்து வராருன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ரோட்ல வந்துட்டே இருக்காங்க, நம்மளோட ஹைவேல வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும், நம்மளோட போயிட்டு இருக்கோம், நம்மளும் அந்த வேலை தான் டிராவல் பண்றோம்னா நம்மள அப்படியே நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட காருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்மளோட டிராபிக் அப்படியே ஹேங் பண்ணிட்டு அவங்கள விடுவாங்க இல்லையா? அதுதான் இந்த ப்ரீஎம்ஷன்ல நடக்கும். ஸோ ப்ரீஎம்ஷன் அப்படிங்கும் பொழுது விஐபி, அந்த விஐபி யாருன்னா ஓஎஸ். அந்த ஓஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டம் கால் ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இத வந்து நிறுத்தவே கூடாது, இத ஃபர்ஸ்ட் லூப்ல விட்டு முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது தான் இந்த சிஸ்டம் கால் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் ரொட்டீன், சர்வீஸ் ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்ப விஐபி, இவங்களுக்கு விஐபியோட ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எல்லாத்தையும் அப்படியே நிப்பாட்டிட்டு ப்ராசஸர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ப்ரீஎம்ஷன்ங்கிற வார்த்தையை பார்த்துருச்சுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? இஸ் இட் கிளியர்? ரைட். இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், ஃபோர்ஸ்ஃபுல்லி ஸ்டாப்ஸ். நம்மளோட டிராபிக்ல நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம எல்லாரையும் ஒரு லைன் போட்டு அப்படியே நம்மள நிறுத்தி வச்சிடறாங்க. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லி ஸ்டாப் ஆர் டீஅலோகேட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க நம்மள நிறுத்திட்டு அவங்கள பைபாஸ்ல உள்ள விட்டாங்க. சரி, அவங்களுக்கு தான் என்ன ஆகும், ப்ரையாரிட்டி ஆர் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன். அதுதான் செகண்ட் பாயிண்ட், ப்ரிஃபரன்ஸ் கிவன். ஸோ இது எதனால நடக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, P1ங்கிறது ஒரு 100 KB இருக்கிற ப்ராசஸ், ஆனா P2ங்கிறது 50 KB தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நான் இந்த ஜெராக்ஸ் கடை எக்ஸாம்பிள் சொன்னதே தான். இவர் 100 பேஜ் பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்கிறாரு, பின்னாடி வர்றவரு 50 பேஜ் தான் கேட்கிறாரு. நான் என்ன பண்ணலாம் சார், அப்படியே 100 பேஜை கொஞ்சம் நந்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 50 முடிச்சேன்னா எனக்கு ஒரு வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆயிரும்ல. ஸோ இங்க நான் என்ன பண்றேன், லாங் ப்ராசஸை ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு ட்ரையல் இந்த இடத்துல பண்ணி பார்க்கிறேன். அதுதான் ப்ரீஎம்ஷன். சரி, நான் ப்ரீஎம்ஷன். நான் ப்ரீஎம்ஷன்னா நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம எப்ப விடுறோமோ, நம்ம அந்த ரோட்ல இருந்து எப்ப கம்ப்ளீஷன் பண்ணி முடிக்கிறோமோ, அந்த பாத்வேயை கடந்து முடிக்கிறோமோ, நானா முடிக்கிற வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீ ஏன்பா இந்த ரோட்ல போயிட்டு இருக்க அப்படின்னு யாருமே வந்து நீ போக கூடாது அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வாலண்டியரியா நானா லீவ் பண்ற வரைக்கும் என்னை யாரும் போன்னு சொல்ல மாட்டான். ஸோ வாலண்டரிலி லீவ்ஸ் சிபியூ ப்ராசஸ். ப்ராசஸ் என்ன பண்ணும், தானாதான் முடிச்சுட்டு வெளில வரும். ஸோ அப்ப யாரும் வந்து நீங்கெல்லாம் நிறுத்துங்க, நீங்க இப்ப போக கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. நோ ஃபோர்ஸ்ஃபுல் டீஅலோகேஷன். சரியா? ஸோ இதுதான் மல்டி ப்ரோக்ராமிங்.
மல்டி ப்ரோக்ராமிங்னு வரும்பொழுது உங்களுக்கு ப்ரீஎம்ஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணும், நான் ப்ரீஎம்ஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்க டிஸ்க்ல இருந்து எடுப்பீங்க, டிஸ்க்ல இருந்து எடுத்து மெயின் மெமரியில நிறைய ப்ராசஸா உள்ள போட்டுக்கிட்டு ஒரு ஷெட்யூலிங் அல்காரிதம் ஃபாலோ பண்ணி ப்ராசஸரை பிஸியா வச்சுக்க ட்ரை பண்றீங்க. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. கிளியர்? அங்க இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இங்க அட்வான்டேஜா கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் இதோட சேர்த்து இன்னும் ஒரு 2-3 விஷயம் அடிஷனலா ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா உங்களுக்கு மல்டி ப்ரோக்ராமிங், மல்டி ப்ராசஸிங், மல்டி டாஸ்கிங், இந்த மூணுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மல்டி ப்ரோக்ராமிங் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். மல்டி ப்ரோக்ராமிங்னா வார்த்தையிலே இருக்கு மீனிங். ப்ரோக்ராம் நிறைய இருக்கும். ப்ராசர் எத்தனை இருக்கும்? அடுத்த கொஸ்டின் கேட்பேன்ல, அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். ப்ராசர் எத்தனை மேம் இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். இது எல்லாமே ஜாப்ஸ்னு கூட நீங்க சொல்லலாம். இது மல்டிபிளா இருக்கும், ஆனா ப்ராசர் வில் பி ஒன், சிங்கிள் ப்ராசஸர். சரி, இது எல்லாத்தையும் எதுக்குள்ள போட்டு வச்சுப்பீங்கன்னா கியூல போட்டு வச்சுப்பீங்க. இவங்க எல்லாரையும் கியூக்குள்ள போட்டு இத்தனை ப்ராசஸ் இருக்காங்க மெயின் மெமரியில, சரி அப்படி இவங்க இவ்வளவு கேபில இருக்காங்க அப்படிங்கறத நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க. இந்த கியூல இருந்து எடுத்துதான் யார்கிட்ட கொடுப்பீங்கன்னா சிபியு கையில கொடுப்பீங்க, எக்ஸிக்யூட் பண்றது, கரண்டா எக்ஸிக்யூட் பண்றது. பிஆர் வில் பி இன் சிபியு. சரியா? இதனால உங்களுக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜ் கிடைச்சது? யூட்டிலைசேஷன் அதிகமாச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஷெட்யூலிங் பண்ண முடியறதுனால ஹை ப்ரையாரிட்டி ப்ராசஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடிஞ்சது. இதனால நான் த்ரூபுட்டை இன்க்ரீஸ் பண்ணேன். கரெக்டா? த்ரூபுட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஐடல்னஸ் குறைக்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஐடல்னஸ் குறையுது. இதுதான் மல்டி ப்ரோக்ராமிங்ல நடக்கிறது. சரி, மல்டி ப்ராசஸிங். மல்டி ப்ராசஸிங், ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும் பொழுது ப்ராசஸர். சோ இங்க என்ன இருக்கும்னா மோர் நம்பர் ஆஃப் ப்ராசஸர் வில் பி பிரசன்ட். அந்த ப்ராசஸர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, குவாட் கோர் ப்ராசஸர். உங்களோட ஸ்பெசிபிகேஷன், சிஸ்டமோட ஸ்பெசிபிகேஷன் சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டேன்னா குவாட் கோர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? 4 ப்ராசஸர் உள்ள இருக்குன்னு அர்த்தம். குவாட் அப்படின்னா 4. ஸோ 4 ப்ராசஸர் உள்ள இருக்கு. டியூவல் கோர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்றேன், இது குவாட். டியூவல் அப்படின்னு சொன்னா 2 ப்ராசஸர் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் எதுக்காக வைக்கிறாங்க? ஏன் ஒரு ப்ராசஸரே வச்சிருக்கலாமே? கொஸ்டின். ஏன் இவ்வளவு ப்ராசஸர் வைக்கிறாங்க? ஒண்ணு போயிடுச்சுனாலும் இன்னொன்னு பேக்கப்புக்கு இருக்கட்டும். அப்புறம் இப்ப நம்ம கண்ணுக்கு எதிராக 5 ப்ராசஸ் சொல்றோம், அங்க என் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்க போகுது. அப்ப என்னோட யூசருக்கான நீட் என்னவா இருக்கும்? எவ்வளவு சீக்கிரம் எனக்கு என் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த ஓஎஸ் எனக்கு பெஸ்டான்னு நான் டிசைட் பண்ண போறேன். ஸோ அதனால என்னோட ஃபாஸ்ட் கம்ப்ளீஷனுக்காகவும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் ஒருத்தர் போனாலும் இன்னொருத்தன் காப்பாத்துவான் அப்படிங்கிறதுனாலையும் நான் என்ன பண்றேன்னா மல்டி ப்ராசஸரை ப்ரிஃபர் பண்றேன். திஸ் இஸ் மல்டி ப்ராசஸர். சரியா? அடுத்தது மல்டி டாஸ்கிங். இப்போ மல்டி ப்ரோக்ராமிங்னா வார்த்தையில பார்த்துட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க, ப்ரோக்ராம் ப்ராசஸ்னு. இந்த மல்டி ப்ராசஸிங்ல ப்ராசஸர் வந்துட்டான். அடுத்தது மல்டி டாஸ்கிங்ல யார ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா மல்டி த்ரெட்டிங். த்ரெட்டிங் பார்ப்போம் இல்லையா? த்ரெட்டிங் எல்லாம் ப்ரோக்ராம் எழுதியிருப்போம் இல்லையா ஓஎஸ்ல சி ஃபைல்ல பேரண்ட் ப்ராசஸ் சைல்டு ப்ராசஸ்னா கிரியேட் பண்ண சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருப்போம்ல, அதுதான் மல்டி த்ரெட்டிங்னா. ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், ஃபோர்க்குக்காக எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலயே என்ன பண்ணிருப்பீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஃபோர்க் அப்படின்னு கிரியேட் பண்ணுவீங்க, இங்க ஒரு ஃபோர்க்குன்னு கிரியேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எல்லாம் எழுதிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே சைமல்டேனியஸா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சைமல்டேனியஸா எக்ஸிக்யூட் ஆக ஆக
இந்த ஒரு சைல்டும் இந்த கோட் அப்படியே இந்த பஞ்ச் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 3 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் டிவைட் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் மல்டி த்ரெட்டிங். சரியா? இது எல்லாமே எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, T1ம் ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகும், T2வும் ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகும், T3யும் எக்ஸிக்யூட் ஆகும். சேம் டைம்ல மல்டிபிள் டாஸ்க் பண்றது, அவ்வளவுதான். அதுதானே இந்த மல்டி டாஸ்கிங் பீப்புள்னே சொல்லுவோம். அதேதான் இங்கேயும். கிளியர்? ஸோ இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா. ஸோ அதனால தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்போ நான் சொன்னதே தான் திரும்ப ரீகேப் பண்ண போறேன். மல்டி ப்ராசஸர் சிஸ்டம் இதுதான் தேர்ட் டைப். உங்களுக்கு மல்டி ப்ராசஸர் சிஸ்டம்னா என்ன இருக்க போகுது? டக்குன்னு சொல்லுங்க மேம். குவாட் கோர், டியூவல் கோர் சொன்னீங்களே, அதை பத்தி தானே மேம் பேசுறீங்க? அதை பத்தியே தான் பேசுறேன். ப்ராசஸர் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்ப இங்க என்ன இருக்கும்னா நிறைய சிபியு இருக்கும். சிபியு நிறைய இருக்கும், இதெல்லாம் சிபியு. இது வந்து நம்ம பஸ்ன்னு சொல்லுவோம். இது மூலியமா தான் ஒரு ப்ராசஸருக்கும் இன்னொரு ப்ராசஸருக்கும் கம்யூனிகேஷன் நடக்கும். இதுல அட்ரஸ் லைன், டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ்லாம் இருக்கு. அதை நம்ம சிஓஏ பார்க்கும்போது இன்டெப்தா நம்ம பார்த்துக்கலாம். திஸ் இஸ் நத்திங் பட் பஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ஆர் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சேனல், கம்யூனிகேஷன் சேனல் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். சரியா? இங்க இருந்து தான் இந்த மெமரி ஆக்சஸ் பண்றதா இருக்கட்டும், ஐஓ ஆக்சஸ் பண்றதா இருக்கட்டும், ஹார்ட்வேர் ஆக்சஸ் எல்லாமே இது மூலியமா தான் நடக்கும். ஓகே, உங்க எல்லாருக்குமே தெரியும். இதனால என்ன ஆகுது? த்ரூபுட் இன்க்ரீஸ் ஆகுதா? ரிலையபிலிட்டி கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பலாமா? சோ ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதுதான் தேர்ட் டைப் மல்டி ப்ராசஸர் சிஸ்டம். நெக்ஸ்ட் டைப் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நீங்க என்ன கம்யூனிகேஷனை மனசுல கொண்டு வந்து நிறுத்திருப்பீங்கன்னா, கிளையண்ட் சர்வர் கம்யூனிகேஷன். மேம் வந்து கிளையண்ட் சர்வரை பத்தி தான் பேசுறாங்க. சென்ட்ரலா ஒரு சர்வர் இருக்கும், இதுல இருந்து நிறைய கிளையண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிப்பாங்க, ஆர் சர்வர் கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. ரைட்டா? இன்னும் உள்ள போய் பார்த்தோம்னா சர்வர் ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டான், பாக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிற மாதிரி கொடுத்திருப்பான். ஆனா இதுக்குள்ளேயே நிறைய செப்பரேட் இதை வச்சு அவங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சர்வர் மட்டும் இருந்துட்டு நாளை பின்ன கிராஷ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே லாஸ் ஆயிடும் இல்லையா? ஆனா நமக்கு தெரியும் போது என்ன ஹைட் பண்ணி கொடுத்திருப்பாங்கன்னா, ஒரு சர்வர் கிட்ட இருந்து வர்ற மாதிரியே தான் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நெட்வொர்க்கோட மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் நடக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும், லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க்கை வச்சு த்ரூ நெட்வொர்க் கம்யூனிகேஷன் வில் ஹேப்பன் பிட்வீன் கிளையண்ட் அண்ட் சர்வர். இந்த அளவு இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். கிளையண்ட் சர்வர் கம்யூனிகேஷனா இருக்கலாம், ஆர் வைட் ஏரியா நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி பியர் டு பியர் கம்யூனிகேஷனாவும் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டிசைன் ஆகப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் டைப் டெஸ்க்டாப் சிஸ்டம், மானிட்டர் சிஸ்டம். உங்களுக்கு எல்லாமே தெரியும் டிவைசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் கிளஸ்டர்டு சிஸ்டம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்தா क्वेश्चन வந்துகிட்டு இருக்கு. கிளஸ்டர்டு சிஸ்டம் நெக்ஸ்ட் டைப். கிளஸ்டர்ட் சிஸ்டம். கிளஸ்டர்ட் சிஸ்டம் என்ன ஃபாலோ பண்ண போறாங்கன்னா அப்ரோச், அத சொல்லிடுறேன். மல்டி ப்ராசஸர் சிஸ்டம். மல்டி ப்ராசஸர் சிஸ்டம். மல்டி ப்ராசஸர் சிஸ்டம்னா குவாட் கோர், டியூவல் கோர் ஞாபகம் வந்துச்சா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு விஷயம். இதுல என்ன ஆகும்னா மல்டிபிள் சிபியூஸ் இருக்கும். சரியா? மல்டிபிள் சிபியூஸ் இருக்கும். இதுல நான் என்ன
டிஃபைன் பண்றேன்னா ஒரு 3 டைப் சொல்றேன். இதுல நானே உங்களுக்கு மைண்ட் மேப்பா கொடுத்துடுறேன். அதனால இதுவே சிம்பிளிஃபைட் நோட்ஸ் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. சோ இதுல என்னென்ன சொல்றேன்னா அசிமெட்ரிக் clustered system, symmetric clustered system and parallel clustered system அப்படின்னு parallel systemனு பிரிக்கிறாங்க. இந்த மூணு என்னென்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அசிமெட்ரிக் அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நிறைய CPU இருக்கும் நான் சொல்லிட்டேன். CPU ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு 3 CPU இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து என்னன்னா ஒருத்தரை ஸ்டாண்ட் பையாவே வச்சிருப்பாங்க. ஒருத்தரை எப்போதுமே சேஃப்டிக்குன்னே வச்சிருப்பான் ஒரு சிபியூவை. சரியா? இப்ப ஏதோ ஒண்ணு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொருத்தரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிப்பாங்க. இந்த சிபியூ வில் பி ஆன் ஸ்டாண்ட் பை மோட். எனக்கு வந்து அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால இது கரெக்ட் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து நான் எக்ஸிகியூஷனை பிகின் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிகியூஷன் இதோடது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா fails, I can use this CPU. Okay? இதுதான் asymmetric system. Symmetric systemனா என்னன்னா இருக்கிற CPU எல்லாத்துக்குமே கரெக்டா ஜாபை பிரிச்சு கொடுத்து மூணையுமே நான் பர்பஸ்ஃபுல் ஒர்க்குக்காக அலாட் பண்ணிடுறேன்னா தட் இஸ் சிமெட்ரிக் சிஸ்டம். அசிமெட்ரிக்ல ஒத்த ஸ்டாண்ட் பைல இருப்பான். ஏன்னு ஒண்ணு தானே, ஒரு லெட்டர் தானே முன்னாடி வந்து எழுதியிருக்கோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஸ்டாண்ட் பைல இருப்பான். சிமெட்ரிக்ல எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி, ஸோ எல்லாருக்குமே ஜாபை கரெக்டா அசைன் பண்ணிடுவோம். பேரலல் இப்போ வந்து ஷேரிங் கான்செப்ட், மெமரி ஷேர் ஆகி ஷேர்டு மெமரி யூஸ் ஆகி டாஸ்கா டிவைட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். பேரலல் எக்ஸிக்யூஷன். ஸோ த்ரெட்டிங் கான்செப்ட் உள்ள வந்து சரியா? ஓகே, இதுதான் கிளஸ்டர்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்கப்பட்ட டைப் டைம் ஷேரிங் சிஸ்டம். டைம் ஷேரிங் சிஸ்டம். டைம் ஷேரிங் சிஸ்டம் அப்படிங்கும் பொழுது ஒரு டைமை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே மல்டி ப்ரோக்ராமிங் பத்தி தான். ஸ்ட்ரைக் ஆகுதா? மல்டி ப்ரோக்ராமிங் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். மோர் தென் ஒன் ப்ராசஸ் வில் பி அவைலபிள் இன் மெயின் மெமரி, ரைட்? ஸோ அவங்கள குறிப்பிட்ட நேரம் நான் என்ன பண்ணுவேன்னா 2 milliseconds எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் ராபின் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். அதுல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா டைம் குவாண்டம் 2 milliseconds அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க? எல்லா ப்ராசஸுக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கிடைக்கணும், எல்லாருக்குமே சிபியூ கிடைக்கணும், எல்லாருமே அந்த டிவைஸை யூட்டிலைஸ் பண்ணணும், ப்ராசஸரை யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ ஃபேர் அலோகேஷன் நடக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, அதுதான் இந்த டைம் ஷேரிங் சிஸ்டம்னால நடக்கப்படுகிறது. P1க்கும் சான்ஸ் கிடைக்கணும், P2க்கும் கிடைக்கணும், P3க்கும் கிடைக்கணும். சரியா? இதுதான் டைம் ஷேரிங் சிஸ்டம். இதுல ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் क्वेश्चनா வந்தது. ரெஸ்பான்ஸ் டைம். ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி இருக்கும்? நான் இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணலாம 2 milliseconds சொல்றேன். அப்ப ரெஸ்பான்ஸ் எனக்கு ஃபாஸ்டா தானே வரும். ரெஸ்பான்ஸ் டைம் வில் பி மினிமம் 2 milliseconds. ஓகே, 2 milliseconds தான் நீங்க ஐடியலா இருப்பீங்க. சரி, இப்போ என்னோட ஒரு क्वेश्चन, இப்ப ரன் டைம்ல ஒரே ஒரு क्वेश्चन, இத சொல்லிட்டீங்கன்னா தெளிவாயிட்டீங்க, நான் நம்பிக்கையா இருப்பேன். பேட்ச் சிஸ்டம் இருக்கு இல்லையா, பேட்ச் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன் டைம் ஷேரிங் எடுத்துக்கோங்க. இது ஏ. ஏல என்ன சொல்றேன்னா மினிமல் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு சொல்றேன். மினிமல் ரெஸ்பான்ஸ் டைம். டில என்ன சொல்றேன்னா மேக்ஸிமைஸ் ப்ராசஸர் யூஸ். இப்போ டைம் ஷேரிங்னு நான் சொல்லிட்டேன்னா யார கிளிக் பண்ணுவீங்க நீங்க? 2 பேர் இருக்கான், 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் சொல்ல வரான். இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்?
யாரை எடுத்துப்பேன் கையில? மேம் நீங்க தான் இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் டைம் கம்மி, டைம் ஷேரிங்னு சொல்லிட்டீங்களே, நான் அப்ப டைம் கிட்ட தான் போவேன். ஸோ அப்ப இதுக்கு என்ன சூஸ் பண்ணுவீங்கன்னா, டைம் ஷேரிங்ல மினிமல் ரெஸ்பான்ஸ் டைம். பேட்ச் சிஸ்டம்ல மேக்ஸிமைஸ் ப்ராசஸர் யூஸ். மேக்ஸிமைஸ் ப்ராசஸர் யூஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, ஒரு ஜாப் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஒரு ஜாபை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் ப்ராசரை அடுத்த ஜாபுக்கே விடுறோம். ஸோ அப்ப அந்த ப்ராசர் வந்து P1 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருது. ஃபுல் டாஸ்க்கும் நான் அலாட் பண்ணி முன்னாடியே கொடுத்துடுறேன். நான் பேட்ச் சிஸ்டம்ல இதுதான் உன் வேலை அப்படின்னு நான் டிஃபைன்டா கொடுத்துடுறதுனால ஐ கேன் செலக்ட் பி ஆப்ஷன். ஓகே. ஆனா இதுல இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மல்டி ப்ரோக்ராமிங்னு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க பேட்சை விட அப்ப மல்டி ப்ரோக்ராமிங்க்கு தான் இந்த பிக்கான ப்ரிஃபரன்ஸை நீங்க கொடுத்துடணும். இது உங்க மைண்ட்ல ரைஸ் ஆகக்கூடிய டவுட், எல்லாருக்குமே ஏற்படுற டவுட். மல்டி ப்ரோக்ராமிங் இருந்திருந்தா நீங்க பிஏ மல்டி ப்ரோக்ராமிங்க்கு தான் கொடுத்திருக்கணும். ஓகே, கிளியர்? ரைட். அடுத்த டைப். ஒரே ஒரு நிமிஷம், அப்படியே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேனான்னு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதோட எல்லா டைப்புமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு போதும். ஸோ பேட்ச் சிஸ்டம் பார்த்தாச்சு. பேட்ச்ல சிங்கிள் ஜாப் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது மல்டி ப்ரோக்ராமிங்ல யூசர் ஏரியால நிறைய இருக்கும். அடுத்து நான் அந்த டைப்ஸ்குள்ள என்ன சொல்லிட்டேன்னா, மல்டி ப்ராசஸிங் சொல்லிட்டேன். மல்டி ப்ராசஸிங்க்கு அப்புறம் மல்டி டாஸ்கிங் கவர் பண்ணிட்டேன், மல்டி ப்ரோக்ராமிங் கவர் பண்ணிட்டேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, கிளையன்ட் சர்வரோட கம்யூனிகேஷன் சொல்லியிருந்தேன். கரெக்ட் தானே? மல்டி ப்ராசஸர்ல என்ன சொல்லியிருந்தோம்? குவாட் கோர், டியூவல் கோர் ப்ராசஸரை பத்தி பேசியிருந்தோம். டெஸ்க்டாப் சிஸ்டம் நார்மல் உங்களோட டெஸ்க்டாப் பத்தி பேசுறது, அதனால நம்ம அங்க பெருசா நம்ம போய் டச் பண்ணல. அடுத்தது கிளஸ்டர்டு சிஸ்டம். கிளஸ்டர்டு சிஸ்டம்ல என்ன சொல்லியிருந்தோம்னா, அசிமெட்ரிக் சொல்லியிருந்தோம், சிமெட்ரிக் சொல்லியிருந்தோம், அண்ட் ஃபைனலா பேரலல் சிஸ்டம் பத்தி பேசியிருந்தோம். கரெக்ட் தானே? ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்டா நம்ம வந்து டைம் ஷேரிங் சிஸ்டம் சொல்லியிருந்தோம். டைம் ஷேரிங் சிஸ்டம்ல மினிமம் அமௌண்ட், ஏன்னா இது ஃபேர் அலோகேஷன் நடக்கணும் எல்லா ப்ராசஸ்க்குமே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ இதோட நம்மளுக்கு வந்து மேஜரா கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டைப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆர்டிஎஸ் ரியல் டைம் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, எம்பெட்டட் இந்த வாஷிங் மெஷின் டிசைட் பண்றது, ரொபோட்டிக்ஸ் அதுலலாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுதான் ரியல் டைம் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது. ரொபோட்டிக்ஸ் இதுலலாம் யூஸ் பண்றது. ஓகே, இதுல இருந்து ஒன்றும் பெரிய கொஸ்டின்ஸ் வர்றது இல்லை. ஸோ இது என்ன அப்படின்னா, சாஃப்ட்வேர் உள்ளுக்குள்ள எம்பெட் ஆகி இருக்கும். ஓகே, ஃப்ரிட்ஜ் ஆப்ரேஷன், நம்மளோட வாஷிங் மெஷின் ஆப்ரேஷன், இந்த ரொபோட்டிக்ஸ், அப்புறம் வந்து சென்சார்ஸ் எல்லாம் இருக்குல்ல டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஆர்டிஎஸ். ஓகே, கிளியர்? ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே டீடைல்டா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.